வணக்கம் மகளே. எந்த காதலி அத்தியாயம் 16 பார்க்கலாமா? தண்ணி போட்டிருந்தா தெளிவில்லாம போயிடுமா? நான் தெளிவாதான் இருக்கேன். நீ வீட்டுக்கு போ. அவ குடிசைக்கு போய் அவ கழுத்துல தாலிய கட்டி மருமகளா வீட்டுக்கு கூட்டிட்டு வர. நீ போய் மத்த ஏற்பாடுகளை பண்ணு என்று சொன்ன மாறன் தன் தாயை குடிசைக்கு அனுப்பிவிட்டு ராதா குடிசைக்கு விரைந்தான். மருத்துவமனையிலிருந்து கண்ணனும் சுவாதியும் ஜோதியை பார்த்துவிட்டு கிளம்பினர். கண்ணன் காரை எடுக்கும் போது அவனது மனது பதட்ட நிலையில் இருந்தது. ராதா தனியே இருக்கிறாள். மாறனுக்கு அவளால் பிரச்சனை ஏதாவது ஏற்படுமோ என்று உள்ளே பயந்து கொண்டிருந்தான் கண்ணன். அந்த பயத்தில் காரை வேகமாக கருப்பராயன்பட்டியை நோக்கி நகர்த்தினான் கண்ணன். குடிபோதையில் இருந்த மாறன் தட்டு தடுமாறி ஆடிக்கொண்டே ராதா குடிசையை நோக்கி சென்றான். அன்று சந்தை என்பதால் ஊரில் எவரும் இல்லை. ராதா மட்டும் கொல்லைப்புறத்தில் குளித்துக் கொண்டிருந்தாள். வீட்டை அடைந்ததும் ராதா குடிசையின் கதவை தட்டினான் கண்ணன். என்னடி பண்ற என்று போதையில் கதவை தட்டு தட்டு என்று தட்டி கொண்டிருந்தான் மாறன். ராதா கதவை திறக்காததால் கதவை உடைத்து குடிசைக்குள்ளே சென்று பார்த்தான் மாறன். குடிசைக்குள் ராதா இல்லை. எங்கடி போன? எங்கடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற என்று குடிசையை விட்டு வெளியே வந்து அங்கிருந்த ரோஜா செடிகளை எல்லாம் உடைத்து எரிந்தான் மாறன். ஏதோ சத்தம் கேட்கவே ராதா அவசர அவசரமாய் குடித்து முடித்து ஒன்றிரண்டாய் தாவணியை கட்டிவிட்டு ஈரத்தலையோடு கொல்லைப்புறத்திலிருந்து வெளியில் வந்தார். மாறனை பார்த்த ராதா, டேய் என்னடா பண்ற? ஏன்டா ரோஜா தொட்டி எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்க என்று சத்தமிட்டார். அடி என் பொண்டாட்டி, குளிச்சு முடிச்சுட்டு வரியா? மாமா தாலி கட்ட தயாரா இருக்கேன் என்று மாறன் சொல்ல, என்ன உளற குடிகாரா என்றார் ராதா. அந்த பையன் கண்ண வர்றதுக்குள்ள இன்னைக்கு உன் கதை மாறப்போகுது. என்னோட அழகு மாமா மகளே, இங்க வாடி என் தங்கம். மாமா கொடுக்கிற கயிறை பேசாம வாங்கிக்கணும் என்று தன் பாக்கெட்டில் இருந்த மஞ்சள் கயிற்றை வெளியே எடுத்தான் மாறன். ராதாவின் பக்கம் நெருங்கி வந்தான் மாறன். ராதா அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடினாள். ஏய் எங்கடி போற? நில்லுடி நில்லுடி என்று ராதாவை துரத்த ஆரம்பித்தான் மாறன். இவனால நமக்கு எப்பவுமே தொல்லுதான். இன்னைக்கு எப்படியாவது நம்ம இவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடணும் என்று நினைத்து கொண்டே ராதா ஓடுகின்றார். தோட்டத்தை நோக்கி ஓடினாள் ராதா. தோட்டத்தின் வழியாக தான் ராதாவின் குடிசைக்கு செல்ல வேண்டும். ராதா தோட்டத்திற்குள் சென்று மோட்டார் ரூமுக்குள் ஒளிந்து கொண்டாள். மாறன் தட்டு தடுமாறி தோட்டத்தை அடைந்தான். அந்த வழியாக வந்து கொண்டிருந்த கண்ணன் தாலியோடு மாறன் தோட்டத்திற்குள் செல்வதை பார்த்தான். சட்டென்று காரை நிறுத்திவிட்டு, அண்ணி நீங்க இங்கேயே இருங்க, இதோ நான் வந்துடுறேன் என்று மாறனை தேடி ஓடினான் கண்ணன். தோட்டத்திற்குள் சென்ற மாறன், ராதா எங்கடி இருக்க? எங்கடி இருக்க? வெளியே வாடி என்று காட்டுத்தனமாய் கத்தினான். ராதா மோட்டார் ரூமுக்குள் இருந்து பெரிய கம்பியோடு வெளியே வந்தாள். உன்னை பார்த்து நான் பயந்த நினைச்சியா? நீ நினைச்சா கற்பை அழிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் பொண்ணுங்க நாங்க என்ன பொம்மையாடா? நீ தைரியம் தான் என் பக்கம் வாடா என்று 2 அடி முன்னே மாறன் பக்கம் எடுத்து வைத்தாள் ராதா. உனக்கு கோபம் கூட அழகு தாண்டி. உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பக்கத்துல வாடி என்று மாறனும் 2 அடி முன்னே வைத்தான். தோட்டத்திற்குள் வந்த கண்ணன் மாறனையும் ராதாவையும் பார்த்தான். கண்ணன் ராதா கையில் இருந்த பெரிய இரும்பு கம்பியை பார்த்தான். பெரிய இவளாட்ட கையில இரும்பு கம்பி வச்சிருந்தா நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? இன்னைக்கு நீதான் எனக்கு பொண்டாட்டி. அது உறுதிடி. இத யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. டேய், என்னோட கையில இருக்கிறது வெறும் கம்பி மட்டும் கிடையாது. காளி கையில இருக்க சூலாயுத மாதிரி. இதுதான்டா எனக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு உன்னோட உசுறு என் கையில தான் போக போகுது. இன்னும் 2 அடி எடுத்து முன்னாடி வச்ச நீ அவ்வளவுதான். நீ என் பக்கம் வாடா, உன்னோட கதையை இன்னையோட நான் முடிச்சிடுறேன் என்று பத்திரகாளியாக மாறி நின்றாள் ராதா. ராதாவின் இந்த ரூபத்தை கண்ணன் இதுவரை கண்டதில்லை. நெருப்பாய் அவளது பார்வையும் மின்னலாய் அவளது பேச்சையும் கேட்டு திகைத்து நின்றான் கண்ணன். மஞ்சள் கயிறை எடுத்துக்கொண்டு மாறன் ராதா அருகில் செல்ல, ராதா தன் கையில் இருந்த கம்பியால் மாறன் தலையில் ஓங்கி அடித்தாள். மாறனின் தலையிலிருந்து ரத்தம் ஆராய் வழிய மறுகணம் அவன் மயங்கி விழுந்தான். நம் வாழ்நாளில் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதுதான் நாம் யார் என்று நமக்கே தெரிகிறது. பெண்களை கிள்ளிக்கிரையாக நினைத்து கிள்ளி எறிய நினைக்கும் மாறனை போன்ற ஆண்கள் உள்ளவரை பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறிதான். கையில் இரும்பு கம்பியோடு மாறனை தைரியமாய் எதிர்த்து நின்று தன் கழுத்தில் தாலி கட்ட வந்த அவனை தடுத்து ரத்த வெள்ளத்தில் மிதக்கச் செய்தாள் ராதா. அவளை பார்த்ததும் கண்ணன் மிரண்டு போய் நின்றான். காரின் உள்ளே அமர்ந்திருந்த சுவாதியும் கண்ணனை தேடி தோட்டத்திற்குள் வந்தாள். கண்ணன் நின்றிருப்பதை பார்த்துவிட்டு, கண்ணா என்ன ஆச்சு? இங்கே நின்றுட்டு இருக்க என்று கண்ணனின் பக்கத்தில் வந்தவள் ராதாவையும் மாறன் மயங்கி கிடப்பதையும் பார்த்துவிட்டு வேகமாய் ஓடி ராதாவின் பக்கம் நின்றாள். ராதா என்னடி ஆச்சு உனக்கு? கையில இரும்பு கம்பியோட நிக்கிற. இரும்பு கம்பியில ரத்தக்கரை வேற இருக்கு. இங்க மாற மயங்கி ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். என்னடி ஆச்சு? என்ன நடந்துச்சு
என்று பதறி போய் ராதாவிடம் விசாரித்தாள் சுவாதி. அக்கா, நீயும் கண்ணனும் இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல நான் தனியா இருக்கேன், என்னை கட்டாயப்படுத்தி என்னோட கழுத்துல தாலியை கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு மோசமான எண்ணத்துல மாற நம்ம குடிசைக்கு வந்தான். நான் அவன்கிட்ட இருந்த தப்பிச்சு தோட்டத்துக்கு வந்துட்டேன். பின்னாடியே என்னை பின்தொடர்ந்து வந்தான் இந்த அயோக்கியம். அப்புறம் என்ன பண்றது எனக்கு தெரியல. மோட்டார் ரூமுக்குள்ள இருந்த இரும்பு கம்பியால அவன் மண்டையை நான் பொழந்துட்டேன் என்று சுவாதியிடம் சொன்னார் ராதா. ராதா, என்னடி இப்படி பண்ணிட்ட? இவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம இவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? இப்படி ஆகி போச்சு என்று தலையில் கை வைத்துக் கொண்டாள் சுவாதி. அக்கா, நீ எதுக்கு பயப்படுற? நாம என்ன தப்பு பண்ணணும்? இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? இவனை விட்டு வச்சா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவான். நீ ஒன்னும் பயப்படாத, எது இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் என்றாள் ராதா. இவ்வளவு தைரியமாக பேசின ராதாவின் முகத்தை பார்க்க கண்ணனுக்கு பிரமிப்பா இருந்தது. ராதாவின் பக்கம் வந்தான் கண்ணன். மாறனை பார்த்தவன் அவன் பக்கம் சென்று அவனுக்கு மூச்சு இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்த்தான். மாறன் நல்லவேளை மயக்கத்தில் தான் இருந்தான். அவன் உயிருக்கு ஒன்றும் ஆகவில்லை. ராதாவை பார்த்து இப்படி சொன்னான் கண்ணன். ராதா, உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நான் கூட பயந்துட்டு இருந்தேன், நீங்க தனியா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு. ஆனா நீங்க பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு இதனால் வரைக்கும் எனக்கு தெரியாம போயிடுச்சு என்று சொன்ன கண்ணன் ராதாவின் கையில் இருந்த இரும்பு கம்பியை வாங்கினான். இரும்பு கம்பியை வாங்கியவன் அந்த இரும்பு கம்பியை கிணற்றுக்குள் தூக்கி போட்டான். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மகனை தேடி வந்த அவன் அம்மா சரோஜா மாறன் ரத்த வெள்ளத்தில் கீழே கிடப்பதை பார்த்துவிட்டு, ஐயோ மாறா, உனக்கு என்ன ஆச்சுடா? ஏண்டா இப்படி கிடக்குற? நான் கொடுத்த பாலெல்லாம் இப்படி ரத்தமா போகுதே, என்னடே செஞ்சீங்க என் பையனை என்று புலம்பினார். உன் பையன் மயக்கத்துலதான் கிடக்குறான், செத்து போகல, இன்னும் பலமா அடிச்சிருக்கணும், அவனோட நல்ல நேரம், தப்பிச்சிட்டான் என்று ராதா சொல்லவே, என்னோட மகனை இப்படி அடிச்ச தலையில ரத்தம் கொட்டுற அளவுக்கு மண்டையை உடைச்சு போட்டு இருக்கீங்களேடி, இருங்கடி உங்களை போலீஸ்ல நான் பிடிச்சு கொடுக்குறேன் என்று சொல்லி தன் கைபேசி எடுத்து அவசர அவசரமாய் காவலர்களுக்கு அழைப்பு விடுத்தாள் சரோஜா. அவள் காவல்துறைக்கு போன் செய்து தன் மகனை ராதா அழித்து விட்டதை சொல்லிவிட்டு கைபேசியை வைத்ததும் மாறனின் அம்மாவை பார்த்த சுவாதி, அத்தை, நீங்க எங்க அப்பாவோட தங்கச்சி தானே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இதுவரை மாறன் ராதாவுக்கு என்னவெல்லாம் தொல்லை கொடுத்திருக்கான், உங்களுக்கும் அது தெரியும் தானே? எப்பவாவது உங்க பையனை நீங்க கண்டிச்சிருக்கீங்களா? நீங்க அப்பவே கண்டிச்சிருந்தா இந்த அளவுக்கு இவன் வந்திருக்க மாட்டான். ராதா தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட உங்க பையன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கான் என்று சுவாதி சொல்ல, அதற்கு சரோஜா, ஆமா, அவன் முறையா உங்ககிட்ட கேட்டான் ராதாவை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு. அதுக்கு நீங்க யாருமே சம்மதம் சொல்ற மாதிரி தெரியல, அதனாலதான் அவ கழுத்துல தாலியை கட்ட என் பையன் வந்திருக்கான். என் பையன் அவனுக்கு உங்க ராதா முறப்பொண்ணு தானே, தாலி கட்டினா என்னடி தப்பு என்று சுவாதியை பார்த்து சரோஜா கேட்க, இன்னொரு வார்த்தை பேசுனா உன் பையன் இல்லாம தான் உனக்கும். நீ எல்லாம் ஒரு அம்மாவா? உன் பையனை கெட்டவனா பொறுக்கியா வளர்த்து வச்சிருக்க. இப்பேற்பட்ட பையனை பெற்றதுக்கு நீ அவனை கருவிலேயே களைச்சிருக்கலாம். ஒரு பையனை எப்படி வளர்க்கணும்னு கூட தெரியல. இவனெல்லாம் உசுரோடு இருக்கிறதே தப்பு, செத்து போறதே மேல். தப்பு எல்லாம் அவன் மேல கிடையாது, உன் மேலதான். அவன் சாராயம் குடிக்கும் போது அவனுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து கோழிக்கறி ஆட்டுக்கறி வறுத்து கொடுக்கிற மோசமான அம்மாக்காரி தானே நீ என்று சரோஜாவின் பக்கத்தில் சென்று ராதா சொன்னாள். பேசுவடி பேசுவ, எல்லாம் இந்த பையன் இருக்கிற தைரியத்துல தானே பேசுற. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அப்போ பாரு உன்னை நான் என்ன பண்றேன்னு என்று சரோஜா ராதாவை பார்த்து சொல்ல, அந்த நேரம் போலீஸ் ஜீப்பும் வந்து விட்டது. அந்த ஜீப்பில் இருந்து 4 காவலர்கள் இறங்கினர். யாருமா இங்க, யாருமா எங்களுக்கு போன் பண்ணது என்று ஒரு காவலர் கேட்க, ஐயா நான் தான் போன் பண்ணேன், என் பையனை இவங்க 3 பேரும் சேர்ந்து அடிச்சு இப்படி போட்டு வச்சிருக்காங்க ஐயா என்று சரோஜா நீலி கண்ணீர் வடிக்க, யாருமா உன் பையன்? உன் பையனுக்கு என்னமா ஆச்சு என்று ஒரு காவலர் கேட்க, இவன் தாயா என் பையன், இங்க பாருங்க எப்படி தலையில இருந்து ரத்தமா கொட்டுதுன்னு என்று சரோஜா சொன்னதும் குப்புறப்படுத்தி கிடந்த அவனை திருப்பி பார்த்தார் எஸ்ஐ. மாறனை பார்த்து விட்டு சொன்னார், இவன் தான் உன்னோட தவ புதல்வனா? இவனைத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். யோ, இவனை எடுத்து நம்ம ஜீப்ல போடுங்க, இந்த அம்மாவையும் கூட்டிட்டு போய் நம்ம ஜீப்ல உட்கார வைங்க என்றார் எஸ்ஐ மற்ற காவலர்களை பார்த்து. மயக்கத்தில் கிடந்த அவனை எழுப்பி கைத்தாங்களாய் கூட்டி சென்று காவலர் வண்டியில் அமர வைத்தனர் காவலர்கள். ஐயா, இது என்னங்க அநியாயமா இருக்கு, என் பையனை அடிச்சு போட்டு அவங்கள கூட்டிட்டு போய் ஜெயில போடுவீங்கன்னு பார்த்தா என்னையும் என் பையனையும் கூட்டிட்டு போறீங்க, இது என்னையா அநியாயம் என்று சரோஜா காவல் அதிகாரியை பார்த்து கேட்டாள். அதையெல்லாம் உனக்கு விவரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்றேன், முதல்ல வண்டியில் ஏறு. யோ, இந்த அம்மா வண்டியில் ஏத்துங்க என்று மற்ற காவலர்களிடம் அந்த எஸ்ஐ சொல்ல, காவலர்களும் அந்த சரோஜா அம்மாவை அழைத்து சென்று போலீஸ் ஜீப்பில் அமர வைத்தனர். நீங்களும் போய் வண்டியில உட்காருங்க, நான் வந்துடுறேன் என்று மற்ற காவலர்களை பார்த்து எஸ்ஐ சொல்ல,
கண்ணனை பார்த்த எஸ்ஐ, இவனை நான் தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்று கேட்டார். கண்ணன் அங்க நடந்தவற்றை விவரித்தான். ராதாவை பார்த்த எஸ்ஐ இவ்வாறு கூறினார். நல்ல வேலை செஞ்சிருக்க. இவன் என்னோட பொண்ணை தொந்தரவு செஞ்சுட்டு இருந்தான். என் பொண்ணு பஸ்ல போகும்போது அவளை தப்பு தப்பா படம் பிடிச்சு அந்த போட்டோவை என் பொண்ணு கிட்ட காட்டி மிரட்டி இருக்கான். அவனோட ஆசைக்கு அடிபணியலைன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கான். நல்ல வேலை என் பொண்ணு இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னான். அவன் ஏதாவது சொல்ல போய் அதை என் பொண்ணு கேட்டு இருந்தா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது? அதான் இவனை நான் தேடிட்டு இருந்தேன். நல்ல வேலை இன்னைக்கு இவன் கையில சிக்கிட்டா. 6 வருஷம் 7 வருஷத்துக்கு இவன் வெளியே வராதபடி நான் செஞ்சிடறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க மேல நான் எந்த நடவடிக்கையும் எடுக்க போறதில்ல. நீங்க நல்ல காரியம் நான் பண்ணிருக்கீங்க. உங்களோட தைரியத்துக்கு என்னுடைய பாராட்டுகள்மா என்று ராதாவிடம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் எஸ்ஐ. அப்பா, இந்த மாறனோட தொல்லை இனி நமக்கு இல்ல. வாடா ராதா, நம்ம வீட்டுக்கு போலாம். கண்ணா நீயும் வா என்று சுவாதி கண்ணனையும் ராதாவையும் அழைத்து கொண்டு தன் குடிசைக்கு கிளம்பினார். இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது எந்த காதலேவில் என்று நாம் நாளைக்கு பார்ப்போம். மறக்காம இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல்ல லைக் பண்ண மறக்காதீங்க. கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்லயும் சொல்லிடுங்க மக்களே. நாளைக்கு வேற ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.